விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். இஸ்ரேலினுடைய ஸ்கைலாக் 3 என்று சொல்லக்கூடிய 3ஆம் தலைமுறையினுடைய போர் விமானம் ஒன்று பலஸ்தீனின் காசா பிராந்தியத்தில் கட்டுப்பாட்டை இழந்து விழுந்திருக்கிறது. அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். சுமார் 6 மணித்தியாலங்கள் வானத்தில் பறக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர்கள் என்று சொல்கிறார்கள். அவற்றினை வலம் வரக்கூடிய வசதி கொண்ட கிட்டத்தட்ட 15,000 அடி உயரத்தில் பறக்கும் தன்மை கொண்ட ஒரு போர் விமானம் அல்லது ஆளில்லா விமானம் ஒன்று இவ்வாறு கட்டுப்பாட்டை இழந்து காசா பகுதியிலே சுருங்கி விழுந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த விமானத்தை கல்லை தூக்கி கொண்டு அதன் மேல் ஏறி அதனை பரீட்சித்து பார்க்கின்ற காசா மக்கள் அதன் மீது ஏறி குதித்து தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற காணொலியை அங்கிருந்து ஒரு சகோதரர் பதிவேற்றி இருக்கிறார். அதனை சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. இந்த நிலையில் குறித்த விமானம் வீழ்த்தப்பட்டமை அல்லது வீழ்ந்தது தொடர்பில் பல்வேறு செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஹமாஸ் தரப்போ அல்லது யாரோ இதுவரை தாங்கள் தான் சுட்டு வீழ்த்தினோம் என்று எந்த தகவல்களையும் கூறவில்லை. காரணம், அந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து வீழ்ந்திருக்கிறது என்று இஸ்ரேல் இராணுவமும் உறுதி செய்திருக்கிறது. குறிப்பாக குறித்த விமானத்தின் மூலம் எந்த விதமான புலனாய்வு தகவல்களும் தங்களுடைய எதிரி தரப்புக்கு சென்றடையவில்லை என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதனுடைய முழு கட்டுப்பாடுமே இப்போது அது வீழ்ந்த இடம் எந்த இடம் என்பது தொடர்பில் சரியான தகவல்கள் வெளியிடப்படாவிட்டாலும் அந்த விமானம் கண்டிப்பாக இப்போது ஹமாஸ் தரப்பினரிடம் சேர்ந்திருக்கும் என்பது ஊகிக்க முடிகிறது. காரணம், காசாவினுடைய மக்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு பகுதியில் தான் இது விழுந்திருக்கிறது. அதனை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த விமானத்தினுடைய சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கின்ற போது இது எல்பிட் நிறுவனம், இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமும் ஒன்று. அதன் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு ஆளில்லா விமானம் என்று இது கருதப்படுகிறது. குறிப்பாக இது புலனாய்வு தகவல்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்றும் தெரிகிறது. தாக்குதல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்றும் தெரிகிறது. இஸ்ரேலினுடைய பிரதமர் முழு காசாவினுடைய கட்டுப்பாட்டையும் தமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருகிறோம் என்று முடிவெடுத்ததன் பிறகு இடம்பெறுகின்ற ஒரு மிக முக்கிய சம்பவமாக இது பதிவாகிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம், பல இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானங்கள் அவ்வப்போது பல பகுதிகளில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன. ஆனால் தானாக கட்டுப்பாட்டை இழந்து செயலிருந்து விழுந்த முதல் சந்தர்ப்பமாக இது கருதப்படுகிறது. ஆனால் ஏற்கனவே இது போன்ற பல சம்பவங்களை நாங்கள் அமெரிக்காவினுடைய F-35 16 ரக போர் விமானங்கள் தானாக விழுந்தன ஹவுதிகளை தாக்கிவிட்டு வரும்போது என்று அமெரிக்கா கூறியிருந்த செய்திகளை நினைவு கூற வேண்டியிருக்கிறது. ஆனால் பிறகு ஹவுதிகள் தெரிவித்திருந்தார்கள், தாங்கள் தான் அதனை சுட்டு வீழ்த்தியிருந்தோம் என்று. ஆனால் இதை பார்க்கின்ற போது பாகங்களாக இது விழவில்லை என்பதனால் இது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்காது என்று எண்ணலாம். என்னாலும் கூட கட்டுப்பாட்டை இழந்து இது விழுகிறது என்றால் அது இஸ்ரேல் இராணுவத்தினுடைய பலவீனத்தை தனது குறிக்கிறது. எது எவ்வாறாக இருந்த போதிலுமே இந்த விமானத்தினுடைய குறிப்பாக எல்பிட் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய இந்த எல்பிட்டினுடைய மிக முக்கியமான ஒரு விடயமே இந்த ட்ரோன் விமானங்களை தயாரிப்பது தான். அதனுடைய ஒரு ட்ரோன் விமானம் இவ்வாறு விழுந்திருப்பது என்பதுதான் இப்போது பெரிய விடயமாக இருக்கிறது. இந்த காணொலிகளை பார்க்கின்ற போது ஒரு விடயம் புலப்படுகிறது. அதாவது அப்பாவி பொதுமக்கள் மீது எவ்வளவு கொடூரமான தாக்குதல்களை இந்த ஆளில்லா விமானங்கள் மூலம் இஸ்ரேல் நடாத்தும் இல்லையா? ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை பேர் அங்கே அதற்கு பலியாகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சிறுவர்கள் பெரியவர்கள் என்ற வேறுபாடு கிடையாது. ஆகவே உலகத்தில் ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறவர்கள் தங்களினுடைய குடும்பங்கள் சந்தோஷமாக போஷிக்கப்படுகின்றன. ஆனால் பிற குடும்பங்கள் அழிக்கப்படுவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அது யாராக இருந்தாலும் அதுதான் உண்மை இல்லையா? ஆகவேதான் நாசகார ஆயுதங்கள் யுத்தத்தில் பயன்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். யுத்தம் என்றால் நேருக்கு நேர் இருக்க வேண்டுமே தவிர மறைமுகமாக சென்று பின்னால் தாக்குகின்ற அது யுத்த தர்மமே கிடையாது. அது மிக முக்கியமான ஒரு விடயம். அதே போல யுத்தத்தில் பங்கு கொள்ளாதவர்களை தாக்குவதும் யுத்த தர்மம் கிடையாது. அது எதுவுமே ஏற்றுக்கொள்ளாத யூதர்களின் தர்மமாக இருக்கலாம். ஆனால் அது உலகம் ஏற்றுக்கொண்ட யுத்த தர்மம் என்பது கிடையாது. இஸ்லாம் கூறிய யுத்த தர்மம் என்று பல இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே அது பற்றியெல்லாம் கூறியிருக்கிறோம். ஆனால் இது அப்படி கிடையாது இல்லையா? ஆகவே புறமுதுகால் தாக்குபவர்கள் வீரர்கள் கிடையாது. அது கோழை என்று சொல்வதற்கு கூட அருகதையற்றவர்கள் தான். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.